பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்க கூட பேசுகிறார், இல்லை இன்னைக்கும் பேச போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம ரொம்ப நேசிப்போம். ஆனால் அவங்க நம்மளை பகைச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்படா நம்ம விழுவோம், எப்படா நேரம் கிடைக்கும் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பாங்க. இங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 109 சங்கீதம் 4 என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நிச்சயமா நம்மளால முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் அவங்கள சிநேகிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்னை விரோதிக்கிறாங்க. எப்படி முடியும் பாருங்களேன். நாம ஒருத்தவங்களை நேசிக்கும் போது திரும்ப அவங்களும் நம்மளை நேசிப்போன்னு எதிர்பார்க்கறது இயல்புதான். ஆனா இங்க சொல்றாரு, நான் அவங்க மேல சிநேகிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், அவங்க மேல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ண விரும்புறேன். ஆனா அவங்க அப்படியே என்னை எதிர்க்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எனக்கு கோபம் தான் வரணும். ஏம்மா, நான் உன்னை நேசிச்சேன்னு நீ அதுக்கு பதிலாக என்னை நேசிக்காம வெறுக்கிறியேன்னு கோவப்படணும். நீங்களும் நானும் அப்படிதான் செய்வோம். ஆனா இந்த தெய்வ மனுஷன் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய சத்தியத்தை இந்த ஒரு வார்த்தையில வைத்திருக்கிறார் தெரியுமா ஆவியானவர். அன்பு தேவ பிள்ளைய, உங்கள் வேலை ஸ்தலத்துல உங்களை யாராவது பகைக்கிறாங்களா? உங்க ஊழியத்துல உங்களை யாராவது கொடூரமா பகைக்கிறாங்களா? நீங்க அவங்களை நேசிக்கும் போது அந்த அன்புக்கு அவங்க பாத்திரமா இல்லாம உங்களை அதுக்கு பதிலா விரோதிக்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களா, உங்களை வெறுக்கிறாங்களா? ஒண்ணு செய்யுங்க, போய் தேவ சமூகத்துல முட்டி போட்டு, ஆண்டவரே இது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறோம், இதையும் பார்த்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்களை எதிர்த்தவர்கள், வெறுத்தவர்கள் ஒரு நாள் உங்கள் அன்பை புரிந்து கொண்டு உங்களை தேடி ஓடி வருவாங்க. என்னோட வாழ்க்கையில கூட எல்லாரையும் நேசிக்க விரும்புவேன், அன்பு காட்டுவேன். சில நேரங்கள்ல அவர்கள் திரும்ப நமக்கு பண்ற காரியம் தாங்க முடியாத வேதனையா இருக்கும். இருதயம் உடைந்து போகும். திரும்ப அவங்கள 4 கேள்வி கேட்டுடணும் அப்படின்னு தோணும். வாய் வரைக்கும் வார்த்தைகள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, போய் ஜெபம் பண்ணுப்பா, நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில அதே போல எத்தனையோ பேர் என்னை உதாசீனப்படுத்தினவர்கள், என்னை வெறுத்தவர்கள் ஒரு நாள் வந்து என்னிடத்தில் நின்றதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் நிற்க வைப்பார். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட மனிதர்கள் வழியா கடந்து போறீங்களா? அவங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்காதீங்க, அவங்க கிட்ட எந்த சண்டையும் போடாதீங்க, அவங்க நியாயத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்லாதீங்க. தேவ சமூகத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. அவங்கள கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் ஹேண்டில் பண்றது வித்தியாசமா இருக்கும். உங்களுக்குள்ள அவர் தெய்வம். அவர் செய்கிறது டோட்டலா வித்தியாசமா இருக்கும். எந்த மனிதன் உங்கள் சிநேகத்தை வெறுத்தானோ அவன் தேடி வருவான். எந்த மனுஷி உங்களை வெறுத்தாங்களோ அவங்க தேடி வருவாங்க. வேற என்ன வேணும்? நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்கம்மா, காரியம் மாறி போகும். கர்த்தர் செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருந்ததப்பா. எங்களை பகைக்கிறவர்களை, வெறுக்கிறவர்களை குறித்து நாங்கள் கலங்காதபடி உங்கள் சமூகத்தில் உங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.